பலஸ்தீனிய போராளிகளின் தரமான வீரியமான கல்யாண விருந்து. பலஸ்தீனிய போராளிகளின் தரமான விருந்தை அலங்கரிப்பதற்காக அதிரடியாக வருகை தந்த அபு உபைதா அவர்கள் ஜபலியா பிரதேசத்தில் நான் நீ என போட்டி போடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்கள். பிகேசி எந்திர துப்பாக்கியை களமிறக்கி சிக்கலான மிக முக்கியமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்ட அல்-கஸ்ஸாம் படையினர். சலாஹ்தீன் படையினரின் உச்சக்கட்ட கோபத்திற்கு இலக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள். ரஃபா பிரதேசத்தில் வரிசையாக நிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்களும் முன்னேற முடியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும். காசாவின் யுத்தக்களம் பல எதிர்பாராத திருப்பங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றது. ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய போராளி குழுக்களும் எதிர்பாராத தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 7 மாதமாக மேற்கொள்ளாத வீரியமான தரமான தாக்குதல்களை தற்போது பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். பலஸ்தீனிய போராளிகளின் அனுபவமும் திட்டமிடல்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றன. பலஸ்தீனிய போராளிகள் வித்தியாசமான திட்டங்களுடன் களமிறங்கி தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் நினைத்து கூட பார்க்க முடியாத தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிற்குள்ளே உணவையும் நீரையும் முழுமையாக தடுத்து பட்டினியை அதிகரிப்பதன் மூலம் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியத்தை குறைக்க முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எண்ணியது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலம் பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக கட்டுப்படுத்திவிட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எண்ணியது. உக்கிரமான வான்வழி தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் பலஸ்தீனிய போராளிகளை அழித்துவிட முடியும் என எண்ணியது. அமெரிக்காவினுடைய பலம் பொருந்திய விசேட குண்டுகள் மூலம் சுரங்க வழி பாதைகளை அழித்துவிட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எண்ணியது. வடக்கு காசாவிலே 4வது முறையாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த வடக்கு காசாவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வந்துவிட முடியும் என எண்ணியது. ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு இலகுவாக ரஃபா பிரதேசத்தினூடாக முன்னேறிவிட முடியும் என எண்ணியது. ஆனால் தற்போது அவை அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. பலஸ்தீனிய போராளிகள் தந்திரமாக காய்களை நகர்த்தியுள்ளார்கள். மேலும் தூர நோக்கு சிந்தனையோடு பலஸ்தீனிய போராளிகள் செயற்பட்டுள்ளார்கள். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் விருத்தியடைந்து ஒப்பந்தங்கள் விருத்தியடைந்து ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் வரையிலும் பலஸ்தீனிய போராளி குழுக்கள் குறைந்த திறன்களை பயன்படுத்திய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் வரையிலும் அவர்கள் குறைந்த அளவான திறன்களையே பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதற்கு பிறகு தான் ஹமாஸ் தரப்பினரும் பலஸ்தீனிய போராளிகளும் அவர்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். தங்களுடைய திட்டங்களை மாற்றி யுத்த களத்திலே வித்தியாசமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். ஹமாஸ் தரப்பினர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சம்மதிக்காது என்பதனை பலஸ்தீனிய தலைமைகள் ஏற்கனவே தூரநோக்கு சிந்தனையோடு கணித்து வைத்துள்ளார்கள். இதற்கமைவாகத்தான் காய்களை நகர்த்தி தற்போது உச்சக்கட்ட தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹமாஸ் தரப்பினர் வீழ்ந்து விட்டார்கள், பலஸ்தீனிய போராளிகள் வீழ்ச்சியடைந்து விட்டார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஹமாஸ் தரப்பினரும் பலஸ்தீனிய போராளி குழுக்களும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய பேரிடியாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய உளவு பிரிவினரும் தற்போது உச்சக்கட்ட திறன்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். இவை தொடர்பாக கண்டுபிடிக்கப்பட்ட விசாரணை அறிக்கை ஒன்றினை ஹாரெட்ஸ் ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு காசாவிலே ஒரு உளவு படை ஒன்றை களமிறக்கியுள்ளது. இந்த உளவு படை மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களிலும் சிலரை தெரிவு செய்து உளவாளிகளாக பயன்படுத்தியுள்ளார்கள். அதாவது கடந்த காலங்களில் காசாவிலிருந்து கடத்திச் செல்லப்பட்டவர்களை துன்புறுத்தி அவர்களை உளவாளிகளாக மாற்றியுள்ளார்கள். இதற்கு பிறகு அவர்களை காசாவிலே விடுதலை செய்து உளவு தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சிறப்பு உளவு படையானது வாட்ஸ்அப் மூலமாகத்தான் இந்த உளவாளிகளுடன் தொடர்புகளை வைத்துக் கொண்டுள்ளது. பலஸ்தீனிய போராளிகள் எந்தெந்த பிரதேசங்களில் இருக்கின்றார்கள், எந்த கட்டிடங்களில் மறைந்திருக்கின்றார்கள், எந்தெந்த பகுதிகளில் சுரங்க வழி பாதைகளுடைய நுழைவாயில்கள் காணப்படுகின்றன, பலஸ்தீனிய போராளிகள் எந்த பிரதேசங்களில் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு படையானது இந்த உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு அதற்கமைவான இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படைகள் மூலமாகவும் தரைப்படைகள் மூலமாகவும் சில இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் இவ்வாறு உளவு தகவல்களை பயன்படுத்தி மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. மேலும் குறித்த இராணுவ நடவடிக்கைகளின் போது அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் உளவு படை பிரிவினுடைய குறித்த செயற்பாடுகளை முழுமையாக இடைநிறுத்தியுள்ளது. மேலும் குறித்த உளவு தகவல்கள் தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிக முக்கியமான விடயம் ஒன்றையும் கண்டுபிடித்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் களமிறக்கி இருக்கக்கூடிய உளவு படை பிரிவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான அதிகாரிகளின் தொலைபேசியினை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக
மூலமாக ஹேக்கிங் செய்துள்ளார்கள். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலமாகத்தான் இவ்வாறு அனைத்து அதிகாரிகளின் தொலைபேசிகளையும் ஹமாஸ் தரப்பினர் ஹேக்கிங் செய்திருப்பதாகவும் கண்டுபிடித்துள்ளார்கள். உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நினைத்தால் சிரிப்புதான் வருகின்றது. நாங்கள் ஹமாஸிற்கு பொறி வைத்து விட்டோம், மிகப்பெரிய உளவுப்படையை களமிறக்கி இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு ஹமாஸினுடைய பொறியிலேயே இவர்கள் சிக்கியுள்ளார்கள். இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து உளவு தகவல்களும் ஹமாஸ் தரப்பினர் நேரடியாக வழங்கிய உளவு தகவல்களாகும். ஹமாஸ் தரப்பினரே உளவு தகவல்களையும் வழங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். அத்தோடு இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்னும் எத்தனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளின் தொலைபேசிகளை ஹமாஸ் தரப்பினர் ஹேக்கிங் செய்துள்ளார்கள் என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தகவல்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய விசாரணை அறிக்கையினை ஹாரெட்ஸ் ஊடகம் வெளியிட்டுள்ளது. உண்மையிலேயே பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கவழி பாதைகளுக்குள் இருந்து சாதாரணமான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை, ஆயுதங்களை மாத்திரம் பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை முடக்கக்கூடிய தந்திரங்களையும் பயன்படுத்தி சுரங்கவழி பாதைகளில் இருந்து பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகளில் அவசர நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் உச்சக்கட்ட தயார் நிலையில் இயங்கி வருகின்றது. சொரோக்கோ வைத்தியசாலை, பெலின்சன் வைத்தியசாலை ஆகிய 2 வைத்தியசாலைகளும் முழுமையாக நிரம்பியதை தொடர்ந்து டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 வைத்தியசாலைகளும் முழுமையாக நிரம்பி இருப்பதாகவும் செய்திகள் கசிவடைந்துள்ளன. இதனால் காசாவினுடைய யுத்த களத்தில் கொல்லப்பட்ட படுகாயமடைந்த அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஜெருசலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளிலும் பீர்சேபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஜபலியா பிரதேசத்திலே படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவர் எடியோ தூடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஜபலியா பிரதேசத்தில் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டோம். நான் ஏற்கனவே வடக்கு காசாவில் 42 நாட்கள் பணிபுரிந்துள்ளேன். ஆனால் தற்போதைய நிலைமை அவ்வாறல்ல. ஜபலியா பிரதேசத்திலே நாங்கள் சுற்றி வளைத்து தாக்கப்பட்டோம். அவர்கள் எங்கிருந்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. மேலும் ஜபலியா பிரதேசம் ஒரு நரகமாகும், இதனை என்னுடைய வாழ்நாளிலே நான் மறக்க மாட்டேன் என்றும் எடியோ தூடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 3வது நாளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஜபலியா பிரதேசத்திற்குள்ளே முன்னேற முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளது. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் 1, 2, 3, 4 ஆகிய புள்ளிகளில் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள். அதாவது அபு ஜைத்தூன் பிரதேசத்திலும், அபு அல் ஐஷ் பிரதேசத்திலும், அல் டர்னாஸ் சந்தியிலும், வடகிழக்கு ஜபலியா பிரதேசத்திலும், தென்கிழக்கு ஜபலியா பிரதேசத்திலும், சலாஹ்தீன் வீதிக்கு அருகாமையிலுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்னேறுவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் அவர்களால் முன்னேற முடியவில்லை. அந்த அளவுக்கு பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்தில் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஜபலியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினரும் அல் கஸாம் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். ஆரம்பமாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அபு ஜைத்தூன் பிரதேசத்தில் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றாக களமிறங்கி ஒரு மெர்காவா தாங்கியை குறிவைத்து அளித்துள்ளார்கள். மேலும் அந்த மெர்காவா தாங்கியுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். இதற்கு பிறகு அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு மெர்காவா போர் தாங்கி குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அல் குதுஸ் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டினை களமிறக்கி அந்த மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அதேபோன்று குறித்த மெர்காவா போர் தாங்கி வாகனத்துடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை அல் கஸாம் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே இன்னும் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனமும் ஒரு இஸ்ரேலிய கவச படையணியும் வருகை தந்துள்ளது. இதன்போது அவர்களை சுற்றி வளைத்து அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யாசின் ஏவுகணை மூலமாகவும் RPG ஏவுகணை மூலமாகவும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் முழுமையாக வேட்டையாடியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து வடகிழக்கு ஜபலியா பிரதேசத்திலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு மிகப்பெரிய கவச படையணி ஒன்றும் வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் களமிறங்கி அல் கஸாம் படையினர் ஒவ்வொரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜபலியா மத்திய நுழைவாயில் பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அல் கஸாம் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டையும் ராதியா வெடிகுண்டையும் பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் வெடித்து சிதற வைத்துள்ளார்கள். மேலும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்குள் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்களும் விடுதலை பெற்றுள்ளன. அடுத்து அல் குதுஸ் படையினர் சலாஹ்தீன் வீதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல் சாத் பள்ளிவாயிலுக்கு அருகாமையில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது அல் குதுஸ் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டையும் பாக் வெடிகுண்டையும் களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இந்த வெடிகுண்டு தாக்குதலின் மூலம் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்களும் விடுதலை பெற்றுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அபு அல் ஐஷ் பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய அல் குதுஸ் படையினர் பாக் ஆள் எதிர்ப்பு வெடிகுண்டினை களமிறக்கி கட்டிடம் ஒன்றில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள்.
அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த கட்டிடத்திற்கு அருகாமையில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வருகை தந்துள்ளன. ஆன்மாக்களை இழந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக இந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் வருகை தந்துள்ளன. இதன்போது அல்-குதுஸ் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக அந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். மேலும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துக்குள் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை முழுமையாக வேட்டையாடியுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துக்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கல்லறைகளுக்குள் புதைக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அதிரடியாக களமிறங்கிய அல்-அக்ஸா படையினர் பிளாக் 2 பிரதேசத்திலே ஆசிப் வெடிகுண்டினை களமிறக்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல் டெர்னா சந்தையிலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை RPG ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். இவ்வாறு அல்-அக்ஸா படையினர் அல் டெர்னாஸ் பிரதேசத்தில் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளிக்கும் சந்தர்ப்பத்தில் அபு அலி முஸ்தபா படையினரும் அதிரடியாக களமிறங்கி எந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துக்கு பின்னால் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து எந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே ஜபலியா முகாமினுடைய நுழைவாயிலை பாதுகாப்பதற்காக அபு அலி முஸ்தபா படையினுடைய ஒரு போராளி தனியாக நேரடியாக களமிறங்கியுள்ளார். இவ்வாறு நேரடியாக களமிறங்கிய அபு அலி முஸ்தபா படையினுடைய போராளி RPG ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார். மேலும் குறித்த பிரதேசத்திலே வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதலின் போது அவர் வீர மரணம் அடைந்துள்ளார். ஜபலியா பிரதேசத்தினுடைய நுழைவாயிலை பாதுகாப்பதற்காக அவர் வீர மரணம் அடைந்துள்ளார். அத்தோடு குறித்த போராளி அல் டர்னாஸ் பிரதேசத்தினுடைய துணை கட்டளை தளபதி என்றும் அபு அலி முஸ்தபா படையினர் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய அபு அலி முஸ்தபாவினுடைய ஏனைய போராளிகள் உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை RPG ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அடுத்து சலாஹுதீன் வீதியினுடைய ராஜாக்களான சலாஹுதீன் படையினர் அதிரடியாக களமிறங்கி பல மணி நேர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு அபு ஜைத்தூன் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 ஸ்னைப்பர் சிப்பாய்கள் ஒரு பலஸ்தீனிய பெண்மணியை இலக்கு வைத்து ஸ்னைப்பர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஸ்னைப்பர் தாக்குதலினால் குறித்த பலஸ்தீனிய பெண்மணி வீர மரணம் அடைந்துள்ளார். அத்தோடு இவற்றினை அவதானித்துக் கொண்டிருந்த சலாஹுதீன் படையினர் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஸ்னைப்பர் சிப்பாய்களையும் சுற்றி வளைத்து தரமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். 3 ஸ்னைப்பர் சிப்பாய்களையும் இலக்கு வைத்து அவர்களை சுற்றி வளைத்து வெறித்தனமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஸ்னைப்பர் சிப்பாய்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய போராளிகளின் கோபம் முக்கியமானது என்பதனை இந்த தாக்குதல் எடுத்து காட்டுகின்றது. அடுத்து அல்-அக்ஸா படையினர் அல் டர்னாஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுல்தான் ஸ்டுடியோவுக்கு அருகாமையில் ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு கவச படையணி ஒன்றும் ஒரு பொறியியல் படையணி ஒன்றும் வசமாக சிக்கியுள்ளது. அவர்களுடைய 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் வசமாக சிக்கியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளும் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய ஆன்மாக்கள் நான் நீ என முந்திக்கொண்டு ஜபலியானுடைய நரகத்திலே நுழைந்து விட்டன. இதைத் தொடர்ந்து நேற்று மாலை அல்-கஸ்ஸாம் படையினர் ஒரு சிக்கலான தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் மிக முக்கியமான தாக்குதலாகும். அதாவது ஜபலியா பிரதேசத்திலே முன்னேறுவதற்காக நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாகத்தான் கொண்டு செல்லப்படுகின்றன. குறித்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஜபலியாவின் கிழக்கு பாதையினூடாகத்தான் இந்த ஆயுதங்களும் வெடி மருந்துகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே குறித்த பாதையினூடாக நடைபெறக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக அல்-கஸ்ஸாம் படையினுடைய உயரடுக்கு போராளிகள் அதிரடியாக களமிறங்கி தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கொண்டு செல்லக்கூடிய போர் வாகனங்களை சுற்றி வளைத்து அவற்றினை இலக்கு வைத்து தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது அல்-கஸ்ஸாமினுடைய உயரடுக்கு போராளிகள் குறித்த வீதியினை சுற்றி வளைத்து BKC எந்திர துப்பாக்கிகளை களமிறக்கி தோட்டாக்களை மலை போன்று பொழிந்துள்ளார்கள். குறித்த போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் சிப்பாய்களை இலக்கு வைத்தும் BKC எந்திர துப்பாக்கியின் மூலமாக அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த போர் வாகனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வெடிமருந்துகளும் வெடித்து சிதறியுள்ளன. மேலும் குறித்த பாதையினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆயுத பரிமாற்றத்தையும் மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏனைய வீதிகளினூடாக செல்வதற்கு முயற்சி செய்துள்ளது. இருப்பினும் அல்-கஸ்ஸாம் படையினர் குறித்த பிரதேசம் முழுவதையும் சுற்றி வளைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். குறித்த வரைபடத்திற்கு அமைவாக சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுவதையும் அல்-கஸ்ஸாம் படையினர் முழுமையாக முற்றுகையிட்டுள்ளார்கள். எனவே இவ்வாறு நேற்று மாலை கிழக்கு ஜபலியா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆயுத பரிமாற்றம் முழுமையாக தடைப்பட்டதை தொடர்ந்து ஜபலியாவின் ஏனைய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் உக்கிரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக அல் டர்னாஸ் பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை பின்னாலிருந்து ஊடுருவி அல்-கஸ்ஸாம் படையினர் எதிர்பாராத தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த படைக்கு பின்னால் ஊடுருவி அல்-கஸ்ஸாம் படையினர் ஆரம்பமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே சுரங்கவழி நுழைவாயில் பாதையிலே வைக்கப்பட்டிருந்த பொறியையும் வெடிக்க செய்துள்ளார்கள். இதன் மூலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகள் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினூடாக 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அல்-கஸ்ஸாம் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையையும் பயன்படுத்தி அந்த 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். அடுத்து அபு அல்-ஐஷ் பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல்-குதுஸ் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து
தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய உமர் அல் காசிம் படையினர் ஒன்றன் பின் ஒன்றாக தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆரம்பமாக உமர் அல் காசிம் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து கவச எதிர்ப்பு ஏவுகணையினை பயன்படுத்தி அதற்கு பின்னால் வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை அளித்தார்கள். மேலும் குறித்த படையுடன் வந்த புல்டோசர் வண்டியையும் ஒன்றன் பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள். இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக தரமான தாக்குதலை உமர் அல் காசிம் படையினர் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்த அல் ஆஷிஃபா படையினரும் உமர் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து ஜபலியாவினுடைய வடகிழக்கு பிரதேசத்திலும் தென்கிழக்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் அல் அக்ஸா படையினர் அபு அல் ஐஷ் பிரதேசத்தில் தொடர்ச்சியான எந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அபு அல் ஐஷ் பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய அல் கஸாம் படையினர் குறித்த பகுதியிலே கட்டிடம் ஒன்றில் பதுங்கியிருந்த விசேட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழு ஒன்றினை இலக்கு வைத்து டிபிஜி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள். அடுத்த அல் குதுஸ் படையினர் அல் டெர்னா சந்தீர் கர்ஹாமில் இருக்கக்கூடிய அல் ஷிபில் மசூதிக்கு தெற்கே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் அந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளையும் கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அபு அல் ஐஷ் பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய முஜாஹிதீன் படையினர் RPG 7185 ஆகிய கவச எதிர்ப்பு ஏவுகணைகளை களமிறக்கி 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அல் குதுஸ் படையினர் டிபிஜி ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த வீச்சிலே வெடித்து சிதறிய ஆன்மாக்களை இழந்த சிப்பாய்களுடைய உடல்களை கொண்டு செல்வதற்காக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் படை அணி ஒன்றும் வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அல் குதுஸ் படையினர் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். ராதியா வெடிகுண்டை பொறியாக பயன்படுத்தி குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டுள்ளன. ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களினால் முன்னேற முடியவில்லை. இருப்பினும் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்கள் போட்டு முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் 1, 2, 3 ஆகிய பிரதேசங்களில் தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. அதாவது அல் சலாம், ஜனினா மற்றும் ஜோர்ஜ் வீதியிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் சலாம் பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் ஆரம்பமாக அல் கஸாம் படையினர் யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். பிறகு அதற்கு பின்னால் வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அல் குதுஸ் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். அடுத்த அல் ஜனீனா பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய உமர் அல் காசிம் படையினர் நஸ்ஸல் வெடிகுண்டினை களமிறக்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து உமர் அல் காசிம் படையினர் ஜோர்ஜ் வீதியில் B7 கவச எதிர்ப்பு ஏவுகணையினை களமிறக்கி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வண்டி ஒன்றையும் அளித்துள்ளார்கள். அடுத்த அல் அக்ஸா படையினர் ரஃபா பிரதேசத்தில் அதிரடியான 6 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அல் சலாம் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும், ஜனினா பிரதேசத்தில் 2 புல்டோசர் வண்டிகளையும், ஜோர்ஜ் வீதியிலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். அடுத்து ஜோர்ஜ் வீதியிலே தாபியின் பள்ளிவாயில் கர்ஹாமில் அல் குதுஸ் படையினர் ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். குறித்த பொறியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொறியியல் படையொன்று வசமாக சிக்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்கச் செய்யப்பட்டு அவர்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக கடந்த 30 மணித்தியாலங்களுக்குள் ரஃபா பிரதேசத்திலும் வடக்கு காசா பிரதேசத்திலும் 38 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் 4 புல்டோசர் வண்டிகளும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் 120க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்கள் விடுதலை பெற்றுள்ளன. மேலும் 100க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளின் இந்த வீரியமான தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாகி வருகின்றன. அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து பலஸ்தீனிய போராளிகளின் விருந்தினை அலங்கரிக்கும் முகமாக அபு உபைதா அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு 32 வாரங்களாக ஒரு சமமற்ற போரை நடத்தி வருகின்றது. மேலும் பலஸ்தீனிய எதிர்ப்பு புகழ்பெற்ற பாதுகாப்பை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரே காசாவிலே மிக கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றான். எதிரி ராணுவம் காசாவிலே செய்த இனப்படுகொலை தாக்குதல்களையும் போர் குற்றங்களையும் தான் சாதனையாக தம்பட்டம் அடித்து வருகின்றான். மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துடன் ரஃபா பிரதேசத்திலும் வடக்கு காசா பிரதேசத்திலும் தாக்குதல்களை ஆரம்பித்தான். குறித்த பிரதேசங்களை அவர்கள் எளிதான இலக்குகளாக நினைத்தார்கள்.
நினைத்தார்கள். ஆனால் அல்-கஸாம் படையினர் கடந்த 10 நாட்களுக்குள் 100க்கும் அதிகமான போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் பல திட்டங்களுடன் கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். எதிரி மீண்டும் நரகத்திற்குள்ளே நுழைந்து மிகப்பெரிய கடுமையான இழப்புகளை சந்தித்து வருகின்றான். அத்தோடு எதிரி அதன் இழப்புகளின் ஒரு பகுதியை மாத்திரமே வெளியிட்டுள்ளது. ஆனால் உண்மையான இழப்புகள் அவர்கள் வெளியிட்டதை விட பல மடங்கு மிகப்பெரியதாகும். ரஃபா மற்றும் ஜபலியா பிரதேசங்களில் கொல்லப்பட்ட டசன் கணக்கான சிப்பாய்களுடைய எண்ணிக்கைகளை எதிரி எண்ணிக்கொண்டிருக்கின்றான். மேலும் குறித்த பிரதேசங்களில் எதிரி நினைத்து கூட பார்க்க முடியாத இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 224 நாட்களுக்கு பிறகும் எதிர்ப்பின் வீரம் மிகுந்த தாக்குதல்களை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். எதிர்ப்பினுடைய வீரம் மிகுந்த மோதலை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். மேலும் எங்களுடைய மக்களின் தாங்கும் மற்றும் போராடும் வலிமையையும் உறுதிப்படுத்துகின்றோம். அத்தோடு நாங்கள் எதிரியுடன் மிக நீண்ட போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியுடன் நாங்கள் மிக நீண்ட போரை நடத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய பலஸ்தீனிய மக்களை இறைவன் நாடினால் உங்களுடைய பொறுமைக்கு விளைவாக நிம்மதியையும் வெற்றியையும் பெற்றுக் கொள்வீர்கள் என அபு உபைத் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே பலஸ்தீனிய போராளிகள் காசானுடைய யுத்த களத்தில் சாதனை படைத்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்களை தொடர்ச்சியாக வேட்டையாடி வருகின்றார்கள். காசா அவர்களுக்கு மிகப்பெரிய நரகமாக மாறி வருகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்கள் இத்தோடு நிறுத்தப்பட போவதில்லை. இதற்கு பிறகும் பலஸ்தீனிய போராளிகளின் உச்சக்கட்ட தாக்குதல்கள் தொடரத்தான் போகின்றன. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.